ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலுமே சரி, அதில் நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம கீ ஃப்ரேம்ஸ்னால் என்ன, கீ ஃப்ரேம்ஸ் எப்படி டாவின்சி ரிசால்வ்ல கிரியேட் பண்ணுறது, தென் இந்த கீ ஃப்ரேம்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம், நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்கொயர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீ ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதால என்ன யூஸு, தென் வந்து கீ ஃப்ரேமோட டெஃபினேஷன், தென் வந்து கீ ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ணால் அதோட அனிமேஷன் வந்து லீனியராக தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட் ஆட் பண்ணுறது மூலயமா அந்த அனிமேஷனை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணலாம். அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, தென் வந்து கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பேராமீட்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் 2 பேராமீட்டரை சேர்த்து கொடுக்கலாம், இல்லைனா வந்து எத்தனை பேராமீட்டர் வேணால் சேர்த்து கொடுக்கலாம். அத்தனையும் மிக்ஸ் ஆகி நமக்கு டிஃப்ரெண்டான அனிமேஷன் வந்து கிடைக்கும். அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கீ ஃப்ரேமோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம், எண்டிங் கீ ஃப்ரேம் இருக்கு. ஓகேவா? இதை நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க. இதுக்கு ரெண்டுத்துக்குமான பொசிஷனை வந்து நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த அனிமேஷன் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஸ்பீடா நடக்கும். இதுவே வந்து நீங்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த அனிமேஷனோட ஸ்பீடு வந்து குறையும். இதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். தென் இதுவரை நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பேஜ்ல வந்து பார்ப்போம். இது எல்லாமே நம்ம ஃபியூஷன் பேஜ்லயும் பண்ணலாம். ஃபியூஷன் பேஜ்ல பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஓகேவா? அங்க வந்து கீ ஃப்ரேம்ஸ்க்கு எல்லாமே ஸ்ப்ளைன் விண்டோ எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டாவின்சி ரிசால்வோட லோகோ ஒரு பிஎன்ஜி ஃபைல். ஓகேவா? இத மட்டும் நான் இப்போ வந்து ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்பயும் போல இந்த இன்ஸ்பெக்டர்ல இருக்க ஒண்ணுமே இருக்குல்ல. ஜூம்ங்கிறது ஒரு பாராமீட்டர். ஓகேவா? இந்த பொசிஷன்ங்கிறது ஒரு பாராமீட்டர். இந்த ரொட்டேஷன் ஆங்கிள்ங்கிறது ஒரு பாராமீட்டர். ஓகேவா? இப்போ வந்து நீங்க இந்த ஜூம் வேல்யூவ இந்த மாதிரி பெருசு பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த என்டையர் கிளிப் ஃபுல்லா இந்த ஜூம் வந்து ஒரே வேல்யூலயே இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி பாராமீட்டர்ங்கிறது என்னன்னா, இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க செட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அதே பொசிஷன்ல தான் இருக்கும். இதுவே கீ ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இந்த பாராமீட்டருக்கு ஒரு கண்டிஷன் வந்து குடுக்க போறோம். ஓகேவா? இந்த இடத்துல நீ வந்து இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல நீ வந்து இங்க இருக்கணும். இதுக்கு நடுவுல வந்து அதுவாவே அனிமேட் பண்ணிக்கும். இதுதான் வந்து பேசிக்கா நடக்கிறது. இப்ப வந்து நான் இப்ப பேசிக்கா ஒரு அனிமேஷன் மட்டும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணணும்னா, இங்க சைட்ல வந்து ஒரு டைமண்ட் மாரி இருக்குல்ல. இது எல்லாம் தான் வந்து நமக்கு கீ ஃப்ரேம் பட்டன். இந்த கீ ஃப்ரேம் பட்டனை நீங்க ஒரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ரெட் கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்ப வந்து நான் இத ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த சைஸ்ல இருக்கணும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, நான் இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணலாம். இல்லன்னா வந்து நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வந்து, இங்க தன்னாலேயே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிரும். இது வந்து ஏன் கிரியேட் ஆகுது? அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இவ்ளோ பெருசா இருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இவ்ளோ குட்டியாகணும் இப்படின்னு நான் வந்து சொல்றேன். இதுக்கு நடுவுல இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவாவே அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஆக்சுவலா கீ ஃப்ரேமோட வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட் இத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு நடுவுல ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்றது தான் கீ ஃப்ரேமோட வேலை. இப்ப வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். சேம் இதுவே வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்க போறேன். கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்? இந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டேன்னா, இப்ப வந்து பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மீடியா பூல வந்து ஆஃப் பண்ணிர்றேன். இப்ப வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். ஓகேவா? இப்ப வந்து இது ஃபுல்லா நான் எங்கேயுமே வந்து வேற கீ ஃப்ரேமே வைக்கல. இப்ப நான் ப்ளே பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ஆக்சுவலி இங்க நான் ஒரே ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கணும். சரி, அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்ல. இப்ப வந்து இந்த இடத்துல இருக்கிறது இந்த சென்டருக்கு வரணும் அப்படின்னா வந்து, இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, இந்த இடத்துக்கிட்ட நான் ப்ளே ஹெட் வச்சிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து வேல்யூ இப்ப வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து சென்டருக்கு வர மாரி வச்சுட்டேன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட்டிங் பொசிஷன்ல எங்க இருந்துச்சு? இங்க இருந்துச்சு. இங்க இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணோம். இதுவே இந்த ஸ்டார்ட்டிங் பொசிஷன் வந்து இந்த இடத்துல போணும்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து வந்துருச்சு. இப்ப நீங்க முன்னாடி இருக்க கீ ஃப்ரேம் போறதுக்கு இந்த ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா போயிரும். இந்த லோகோ வந்து எங்க போச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம ஆன் ஸ்கிரீன் கண்ட்ரோல் இருக்குல்ல. இத ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, அதோட பாக்ஸ் வந்து காட்டும். ஓகேவா? லோகோ வந்து ஸ்டார்ட்டிங்ல இங்க இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எங்க இருந்துச்சு? இங்க வந்து வர மாரி நம்ம வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து பாருங்க, அனிமேஷன் வந்து கிரியேட் ஆகும்.
இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கா கீ ஃப்ரேம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கீ ஃப்ரேமோட டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீ ஃப்ரேமோட டெஃபினிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எ கீ ஃப்ரேம் இஸ் அ பாயிண்ட். ஓகேவா? நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சோமா, ஒரு கீ ஃப்ரேம்ங்கிறது ஒரு பாயிண்ட்டு வேர் யூ கேன் டிஃபைன் ஸ்பெசிஃபிக் வேல்யூ. ஓகேவா? இந்த பாராமீட்டருக்கு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணோம், இந்த ஸ்டார்ட்டிங் கீ ஃப்ரேம்ல எனக்கு பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம். அதுவே வந்து இந்த எண்டிங்ல இந்த இடத்துல வந்து இருக்கணும்னு சொல்லி குடுத்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் கீ ஃப்ரேம்ஸ் த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட்ஸ் த இன்டர்மீடியேட் வேல்யூ. ஓகேவா? நாம இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துட்ட வரும்போது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு நடுவுல இருக்க இடத்துல இது வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் மூவ் ஆயிட்டு அப்படியே பொறுமையா வரணும் அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாமே சாஃப்ட்வேரே வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? In between keyframes, the software automatically generates the intermediate value to create smooth transition. ஓகேவா? அந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த சாஃப்ட்வேரே வந்து கிரியேட் பண்ணிட்டு, நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தா ஒரு டிரான்சிஷன் இல்லனா வந்து ஒரு அனிமேஷன் வந்து குடுக்கும். ஓகேவா? இதுதான் கீ ஃப்ரேமோட யூஸ். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியலி கீ ஃப்ரேம்ஸ் மார்க் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு கீ ஃப்ரேம்க்கு ஸ்டார்ட் பாயிண்ட் வேணும், எண்ட் பாயிண்ட் வந்து வேணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டா இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, அதுல நீங்க அனிமேஷன் பண்ண கீ ஃப்ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இத வந்து பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து சேம் இதே பொசிஷன் வச்சு தான் வந்து அனிமேட் பண்ண போறேன். ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கிறேன். ஸ்டார்ட்டிங்ல இங்க இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு வந்து சென்டருக்கு வந்து வரணும். தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த சைடு வந்து போகணும். ஓகேவா? இப்ப வந்து நீங்க 3 பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பாயிண்ட் வந்து வச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்லாம் வந்து இங்க தெரியணும் அப்டின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீ ஃப்ரேம் சிம்பிள் மாரி இருக்கும். டைமண்ட் ஷேப்ல. அத நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இங்கேயும் நமக்கு வந்து சிம்பிள் தெரிய ஆரம்பிச்சுரும். இது வந்து இந்த மாரி குட்டியா இருந்தா தெரியாது. ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, இந்த மாரி டிராக் பண்ணீங்கன்னா பெருசாயிரும். இல்லன்னா வந்து இங்க நமக்கு ஹாரிசான்டல் ஸ்லைடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? இந்த மாரி பெருசு பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து கீ ஃப்ரேம்லாம் வந்து தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 கீ ஃப்ரேம் இருக்கு. இந்த பாயிண்ட்ல எங்க இருந்துச்சு? இங்க இருந்து சென்டருக்கு வரணும். திருப்பி வந்து இந்த கார்னர் வந்து போணும். அந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்டர்ல வந்து கொஞ்ச நேரம் வந்து நிக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணுது? சென்டருக்கு வந்தோனே திருப்பியும் போகுது. ஸோ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீ ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவாவே வேல்யூ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கும். எனக்கு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வரைக்கும் எனக்கு வந்து லோகோ வந்து சென்டர்ல தான் இருக்கணும். அப்டின்னா வந்து, நாம்ப ஆர்டிஃபிஷியலா ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி, இப்டி குடுத்தோம்னா, இது வந்து கண்டிஷன். ஓகேவா? எனக்கு இங்க இருந்து இதுவரைக்கும் டெஃபினட்டா இந்த இடத்துல தான் நின்னாகணும். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம் வருது, இந்த கண்டிஷனுக்காக நிக்குது, திருப்பி போகுது. ஓகேவா? இது எல்லாமே ஸ்மூத்தாலாம் இல்ல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்டிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே. இப்போ வந்து நான் இன்னொரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இத வந்து என்ன பண்ண போறேன்னா, ஜூம் இன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போறேன். ஃபுல்லா ஜூம் அவுட் பண்ண போறேன். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு வந்து ஜூம் ஆகணும். ஓகேவா? இதே ஜூம் இன் பொசிஷன் வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து இருக்கணும். ஸோ, இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதே வேல்யூவே இங்கேயும் வந்து இருக்கு. தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, ஜூம் இன்ன வந்து குறைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா? கரெக்ட்டா வருது, நிக்குது. இது நீங்க இன்னும் தெளிவா தெரியணும் அப்டின்னா வந்து, இந்த கீ ஃப்ரேம் வேல்யூஸ் வந்து போய் பாருங்க. ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, குட்டியா இருக்கு. ஓகேவா? ஜூம் வந்து பாத்தீங்கன்னா, 0.0010ல இருக்கு. இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, 0.040 ஓகேவா? இந்த பொசிஷன்லயும் 0.040. ஸோ, இந்த இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து இதே ஸ்டேட்ல தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கண்டிஷன் மாரி குடுத்துருக்கோம். ஓகேவா? தென் திருப்பியும் நீ டவுன் ஆகி இந்த ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாரி வந்து ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்குது. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் நீங்க இதே கீ ஃப்ரேமே டெக்ஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்ட வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஓசி ஸ்கொயர்ன்னு போட்டுப்போமா?
ஓகே. இத வந்து பெருசு பண்ண நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த அனிமேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாராமீட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ட்ராக்கிங்னா என்ன? இந்த லெட்டருக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து அதிகமாகும். ஓகேவா? ட்ராக்கிங் இன்கிரீஸ் பண்ணா லெட்டருக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். ட்ராக்கிங்க குறைச்சீங்கன்னா லெட்டருக்கு ஸ்பேஸ் வந்து இருக்காது. நீங்க அனிமேட் பண்ணாலும் இதே தான் நடக்கும். ஓகேவா? இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து ட்ராக்கிங்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல எல்லா லெட்டருமே இந்த மாரி ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? இதுவே இங்க சென்டர் கிட்ட வரும்போது, எல்லாமே வந்து ஓகே. இந்த மாரி இந்த ஸ்டேட்டுக்கு வந்து வரணும். இப்ப நான் இத மட்டும் குடுத்தேன்னா என்ன ஆகும்? ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிட்ட இருந்துட்டு, அப்படியே இந்த ஸ்டேட் வந்தோனே எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகும். திருப்பி வந்து அப்படியே நின்றும். அந்த பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு நடுவுல வந்து அனிமேட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த கீ ஃப்ரேம எப்படி மூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கிறேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட்ல வந்து இருக்கணும். இதுவே சென்டர் வரும்போது எனக்கு வந்து கரெக்ட்டா இந்த இமேஜ் வந்து சென்டர் வந்துரணும். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் வந்து அனிமேஷன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பொறுமையா வருது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா பரவால்ல அப்டின்னா வந்து இந்த கீ ஃப்ரேம் அனிமேஷன் வந்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம 2 கீ ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த கீ ஃப்ரேம்ட்ட வந்துட்டீங்கன்னா, உங்க ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மாறும். இப்டி மாறும்போது நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்க கீ ஃப்ரேம் வந்து கிட்ட நவுத்தி வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து இங்க சொன்ன கண்டிஷன் இங்கேயே வந்து அப்ளை ஆயிரும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ப அனிமேஷன் வந்து ஸ்பீட் ஆயிருக்கு. இதுவே நீங்க இத கொண்டு போய் தூரமா வச்சுட்டீங்கன்னா, அனிமேஷன் வந்து ரொம்பவே பொறுமையா வரும். ஆக்சுவலி நம்ம இங்க என்ன பண்றோம்னா, இந்த கீ ஃப்ரேம வந்து நவுத்தி வைக்கிறோம். ஓகேவா? இந்த கீ ஃப்ரேம்ல என்ன வேல்யூ இருக்கு? இந்த எக்ஸ் பொசிஷன் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த கீ ஃப்ரேம தூக்கிட்டு வந்து முன்னாடி வந்து வச்சுடுறோம். ஓகேவா? இந்த இடத்துக்கு அந்த வேல்யூ வந்து வந்துருது. ஸோ, நமக்கு வந்து அனிமேஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. இதுவே நீங்க மியூசிக் பீட்டுக்கு ஏத்த மாரி அனிமேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, இத நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீடியோ வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இங்க இருக்கணும். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது லைட்டா ஜூம் இன் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட்டிங்ல ஜூம் இன்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஜூம் வந்து இந்த மாரி குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஆக்சுவலி இங்க பார்த்தீங்களா, நான் கீ ஃப்ரேமே செட் பண்ணல. ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல ஜூம வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்டிங்ல ஜூம்க்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து குடுத்துக்கிறேன். திருப்பி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ஜூம் இன் ஆகணும். என் ஃபேஸ்லாம் தெரியல. அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி தரேன். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜூம் இன் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து இந்த அனிமேஷன் மட்டும் பாருங்க. ஓகேவா? இந்த அனிமேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லீனியரா இருக்கும். ஓகேவா? இத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து, இந்த ஒரு கிராஃப் சிம்பல் மாரி இருக்குல்ல, இதுக்கு பேரு வந்து ஸ்ப்ளைன் விண்டோன்னு பேரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கா? இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைனா இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து லீனியர். யூசுவலா நீங்க வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா, அது வந்து லீனியரா தான் இருக்கும். அத நம்ம ஸ்மூத்தா மாத்த நாம தான் வந்து ஈஸ் இன், ஈஸ் அவுட் வந்து குடுப்போம். ஓகேவா? இப்போதைக்கு இத வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரே ஸ்பீட்லயே போகுதா? இதுவே இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா, ஈஸ் அவுட். இது வந்து பாத்தீங்கன்னா, ஈஸ் இன். ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஸ்டார்ட்டிங் இருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்து குடுக்கணும். இந்த கடைசியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா இருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்து குடுக்கணும். நடுவுல இருக்க கீ ஃப்ரேம்க்குலாம் இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து குடுக்கணும். கடைசியா இருக்குல்ல, இதுதான் வந்து லீனியர். இப்போ வந்து நம்ம வந்து லீனியர்ல தான் இருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இங்க குடுக்கறது எப்படின்னா, இந்த கீ ஃப்ரேம் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு, இத குடுத்துட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்களா கர்வ் மாரி வந்துருச்சு. தென் இந்த கீ ஃப்ரேம் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு, இத குடுத்துட்டீங்கன்னா, அந்த மாரி கர்வ் வந்து வந்துரும். இப்ப நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஸ்மூத்தா போகும். ஓகேவா? முன்ன வந்து அப்படியே ஒரே ஆர்டரா வந்து போகும். இப்ப வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். ஓகேவா? இத வந்து அப்ளை பண்றதுக்கு இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு. இப்ப வந்து நான் அது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஜஸ்ட் இதே வீடியோவ திருப்பி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். சேம் இதே அனிமேஷன் தான். ஸ்டார்ட்டிங்ல ஜூம்க்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்க போறேன். தென் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு ஜூம் இன் வந்து பண்ண போறேன். ஓகேவா? இப்ப வந்து என்ன ஆகும்? எப்பயும் போல ஜூம் இன் வந்து ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைமிங் ரொம்ப தூரமா வச்சுட்டேன். அதனால வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குது. இப்ப வந்து நான் கீ ஃப்ரேம் வந்து ரொம்ப லென்த்தா வச்சிருக்கேன். ஸோ வந்து அனிமேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குது. எனக்கு இப்ப இந்த அனிமேஷன ஃபாஸ்ட் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? இந்த கீ ஃப்ரேம நவுத்தி வச்சாலே போதும் அப்டின்னு வந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு நல்லா தெரியும்.
ஓகேவா? இப்போ வந்து பாருங்க நல்லா பக்கமா கொண்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் இங்கேயே வந்துச்சுன்னா போதும். எதுக்கு அவ்வளோ தூரம்? நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் மட்டும் மூவ் பண்ணி தான் வைக்கிறேன். ஓகேவா? முன்ன வந்து என்ன பண்ணோம்? ஈஸ் இன், ஈஸ் அவுட் பண்றதுக்கு அங்க போய் பண்ணோம். ஓகேவா? இந்த கிராஃப்ல போயிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு குடுக்கணும். கடைசியா இருக்க பாயிண்ட் வந்து கடைசியா இருக்கிறதுக்கு குடுக்கணும். சென்டர்ல இருக்க பாயிண்ட்டுக்குலாம் இது குடுக்கணும். ஏன் இப்படி குடுக்கணும்? ஜஸ்ட் இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஏரோ மார்க்க பிரஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்து போயிடுறேன். ஓகேவா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம ரைட் பண்ணீங்கன்னா என்னென்ன காட்டும்? அப்படின்னா வந்து ஈஸ் அவுட் காட்டும், இல்ல லீனியர் காட்டும். ஓகேவா? நீங்க ஸ்டார்ட்டிங் கீ ஃப்ரேம்ல எப்பயுமே ஈஸ் அவுட் மட்டும் தான் வந்து குடுக்க முடியும். இதே மாரியே எண்டிங் கீ ஃப்ரேம்ல ஈஸ் இன் தான் குடுக்க முடியும். ஆக்சுவலா இது நேம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் அவுட். ஓகேவா? அதனால ஈஸ் அவுட் வந்து எங்க குடுக்கணும்? உங்களால ஸ்டார்ட்டிங் ஃப்ரேமுக்கு தான் குடுக்க முடியும். சோ நமக்கு ஈஸ் அவுட் வந்து காட்டுச்சு. இது வந்து இதுவே இப்ப பாருங்க, நான் இங்க வந்து ஈஸ் அவுட்ன்னு குடுத்துர்றேன். அந்த மாரி கர்வ் வந்து வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த கீ ஃப்ரேம் வந்து போயிடுறேன். இப்போ வந்து இது வந்து எண்டிங் கீ ஃப்ரேமா, இதுக்கு வந்து இந்த ஏரோ தான் குடுக்கணும்னு நெனச்சேன். இது வந்து என்னன்னா ஈஸின். இங்க நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கனாலும், ஈஸின் மட்டும் தான் நமக்கு வந்து காட்டும். இத குடுத்துட்டீங்கன்னா, சேம் அதே டிட்டோ அனிமேஷன் நமக்கு இங்கேயும் வந்துரும். இது நீங்க இங்க போயிட்டு ஸ்ப்ளைன இங்க ஓப்பன் பண்ணி, இங்க போய் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம நீங்க ரைட் கிளிக் பண்ணியே பண்ணிக்கலாம். அதனால தான் இங்க வந்து சொன்னேன். ஓகே. இப்போதைக்கு நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரலா பார்ப்போம். ஓகே. இதுவரைக்கும் உங்களுக்கு கீ ஃப்ரேம்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். கீ ஃப்ரேமோட டெஃபினிஷன் சொல்லிட்டேன். ஈஸி இன், ஈஸ் அவுட் வந்து சொல்லிட்டேன். கீ ஃப்ரேமிங் டிஃபரெண்ட் பாராமீட்டர் வந்து சொல்லல. கீ ஃப்ரேமோட பொசிஷன வந்து எப்படி சேஞ்ச் பண்றது? கீ ஃப்ரேம சேஞ்ச் பண்ணா ஸ்பீட் ஆகும்னு சொன்னேன்ல, அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் பாராமீட்டருக்கு எப்படி வந்து கீ ஃப்ரேம் குடுக்க போறது? அத தான் வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த கீ ஃப்ரேம்லாம் நமக்கு வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஓகேவா? நீங்க நெறைய லேயர்ல ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால வேணுங்கிறப்ப ஆன் பண்ணிக்கோங்க. வேணாங்கிறப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த இமேஜ எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்து, நெறைய பாராமீட்டர சேர்ந்து கீ ஃப்ரேம் குடுக்க போறோம். ஸ்டார்ட்டிங்ல ஜூம்க்கும் கீ ஃப்ரேம் குடுக்க போறேன். பொசிஷனுக்கும் இல்ல. இது 2ம் குடுத்தா நல்லா இருக்காது. ஸ்டார்ட்டிங்ல வந்து பொசிஷனுக்கும், ரொட்டேஷனுக்கும் ஓகேவா? இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல பொசிஷன் வந்து இங்க இருக்கணும். ஓகேவா? எனக்கு ரொட்டேஷன சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதுவே இந்த சென்டருக்கு போகும்போது, எனக்கு பொசிஷன் வந்து சென்டருக்கு வரணும். ஓகேவா? ஆனா இந்த லோகோ வந்து எனக்கு இப்படியே தான் இருக்கணும். ஆனா வந்து நடுவுல வந்து சுத்திட்டு வரணும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாரி குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். இப்ப நான் நடுவுல என்ன பண்ணியிருக்கேன், இங்க ரொட்டேட் பண்ணி வேல்யூ வந்து மாத்திருக்கேன். இங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் வந்து 0ல இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, எனக்கு வந்து ஒரு 720 ரொட்டேஷன் வந்து அடிக்கணும். அப்டின்னா வந்து, இது ரொட்டேட் பண்ணி அனிமேஷன் ஆகும். இப்ப வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் மட்டும் அனிமேஷன் ஆயிருந்துச்சு. இப்ப வந்து நம்ம பொசிஷனோட ரொட்டேஷன் அனிமேஷன் பண்ணதால, ரொட்டேட் ஆயிட்டே அந்த பொசிஷன்ல வந்து வருது. ஓகேவா? இது வந்து நீங்க அப்படியே நீங்களே புரிஞ்சுக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் இதுக்கு வந்து என்னென்ன அனிமேட் பண்ணலாம். சரி ஜூமையும், பொசிஷனையும் வச்சு அனிமேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் ரொட்டேஷன் ஆங்கிள் எனக்கு 0 வேணாம். இந்த இடத்துல வந்து ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து நெறைய மைனஸ்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வரும்போது, எனக்கு ஜூம் இன் பொசிஷன் வந்து இவ்வளோ பெருசு வேணும். அண்ட் இந்த ரொட்டேஷன் வந்து 0 வந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் இன்னும் ஆகுது. நம்ம லோகோ வந்து சுத்தவும் செய்யுது. ஓகேவா? ஓகே. இந்த அனிமேஷன்லாம் நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். நான் ப்ளே பண்ணி காட்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா நெறைய பேர் யூஸ் பண்ற அனிமேஷன்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா சொல்லிர்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பாசிட் மோட்ல ஒப்பாசிட்டி இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி வச்சு எல்லாருமே அனிமேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு லோகோ ரிவீல் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட்டிங் போயிட்டு கீ ஃப்ரேம் வந்து 0 வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்ட்டிங்ல 0ன்னு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். இந்த இடத்துல 100ன்னு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் லோகோ வந்து அப்பியர் ஆகுற மாரி ஒரு அனிமேஷன் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ இருக்குன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா வந்து, இங்க 2 சைடும் கிராப் பண்ணிட்டு, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர மாரி வந்து வைப்பாங்க. அது வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கே வந்து புரியும். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிராப்பிங்ல லெஃப்ட்க்கு மட்டும் கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ரைட்க்கு மட்டும் கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இல்லன்னா ஒட்டுமொத்த கிராப்பிக்கும் சேர்த்து வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து இங்க கீ ஃப்ரேம் வச்சுட்டு, இந்த கீ ஃப்ரேம் வந்து நான் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த கிராப் இருக்குல்ல,
இதை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மேல இருந்து இதுவும் எனக்கு தெரியக்கூடாது, இதுவும் வந்து எனக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு கிராப்பிங் வந்து எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே லென்த் வந்து அதிகமா வச்சுட்டேன். ஸோ வந்து ரொம்ப பொறுமையா வந்து லோட் ஆகும். இப்போ வந்து இதை பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மெத்தட் தெரியும். ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் வந்து செட் பண்றீங்க. இந்த கீ ஃப்ரேமோட பொசிஷனை வந்து எவ்வளோ பக்கமா வரணுமோ நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்றது தான். ஓகேவா? ஜஸ்ட் அந்த கீ ஃப்ரேம் வந்து இங்க இருக்கு. ஜஸ்ட் அந்த கீ ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டேன்னா இவ்வளோ ஃபாஸ்டா எனக்கு தேவையில்ல. அந்த சினிமேட்டிக் வீடியோ நிறைய பேர் வந்து எடிட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து ஓப்பனிங்ல வைக்கிறது வந்து இது. ஓகேவா? இன்னுமே நான் வந்து ஃபியூஷன்ல எப்படி கீ ஃப்ரேம் வைக்கிறது, அங்க எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும், அது மட்டும் தான் சொல்லணும்னு நான் டாபிக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித் தரேன். ஓகேவா? இந்த லோகோ வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து திருப்பியும் பேசிக்கா வந்து ஒரு அனிமேஷன் தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த பொசிஷனை மட்டும் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒய்ல வந்து மேல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல போற மாதிரி அனிமேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸ்டார்டிங்ல வந்து மேல இருக்கணும். தென் இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என் லோகோ வந்து கீழே வரணும். கீழே வந்து ரிவீல் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகுது. இவ்வளோ லேட்லாம் ஆகக்கூடாது. ஸோ இப்பயும் லேட் ஆகுது. ஓகே. ஓகே. இப்போ கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா வருது. இப்போ இதை வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இதை நான் கட் பண்ணிட்டு திருப்பியும் இந்த இமேஜையே நான் வந்து போட போறேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இமேஜ் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் சிம்பிளும் இருக்காது, அந்த கிராஃப் சிம்பிளும் வந்து இருக்காது. இந்த கிராஃப் வந்து நிறைய பேர் கிரிட் வியூன்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்ப்ளைன் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளைன் ஏன் சொல்லுவாங்கன்னா ஃபியூஷன் பேஜ்ல ஸ்ப்ளைன் விண்டோ இருக்கும். ஸோ அதே பேர்லயே வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே ஏன் இல்லை அப்படின்னா இந்த கிளிப்புக்கு நம்ம வந்து கீ ஃப்ரேம் எங்கேயுமே வைக்க கிடையாது. கீ ஃப்ரேம் வச்சாதான் இங்க கீ ஃப்ரேம் பட்டன் காட்டும். தென் கீ ஃப்ரேம் வச்சிருந்தா தான் நீங்க வந்து ஃபர்தரா ஸ்மூத் பண்ண இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து வரல. இப்போ இந்த கிளிப்புக்கு வச்சிருக்க அனிமேஷன் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த அனிமேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ சேம் இதே அனிமேஷன் தான் இங்க கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து திருப்பியும் நீங்க போய் கீ ஃப்ரேம் வைக்கணும்னு கிடையாது. இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி போடலாம். அது வந்து எப்படி போடணும்னா ஜஸ்ட் இந்த கிளிப்பை ஒரு வாட்டி தொட்டுருங்க. ஓகேவா? தொட்டுட்டு இந்த 2 கீ ஃப்ரேம் மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல வந்து வந்துரும். தென் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இந்த கிளிப்ல போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எதுவுமே இல்லையா? இப்போ நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா இங்க வந்து பாருங்க அந்த கிராஃப் சிம்பிளும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. சேம் அதே அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து வந்துரும். ஓகேவா? இப்போ வந்து எகைன் வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல திருப்பியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீ ஃப்ரேம் பேஸ்ட் பண்றதால திருப்பியும் மேல போயிட்டு போயிட்டு கீழே வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க லூப் கிரியேட் பண்றது அதெல்லாம் வந்து இன்னும் நீங்க அட்வான்ஸா போனீங்கன்னா ஃபியூஷன்ல வந்து இதெல்லாம் கத்துப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க பண்ண எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபியூஷன்ல பண்ண போறோம். அங்க வந்து எல்லாமே இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும், இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகேவா? இந்த டைம்ல நான் ஃபுல்லா டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபியூஷன் கம்போசிஷன் எதுவுமே வேணாம். இங்க மீடியா பூல்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபியூஷன் பேஜுக்கு வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு மீடியா இன் ஒன்ல நம்ம லோகோ இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த லோகோ பிரஸ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டருக்குள்ள போனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. இமேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கீ ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னா வந்து ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் நோடு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நோடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் நோடு ஆட் பண்ண உடனே இதுல போய் நம்ம வந்து அனிமேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சைஸை மட்டும் அனிமேட் பண்றேன். ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல எனக்கு சைஸ் வந்து இங்க இருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு வந்து சைஸ் வந்து பெருசாகணும், இல்ல குட்டி ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து சைஸ் வந்து பெருசுல இருந்து குட்டி ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு இங்க கீ ஃப்ரேம் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. அதை ஸ்மூத் பண்றது அதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளைன் இருக்குல்ல, இதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளைன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து பெருசா தெரியும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து இந்த ஷோ ஆல் இருக்குல்ல, இங்க வந்து இருக்கும். இதை வந்து நீங்க ஷோ ஒன்லி செலக்டட் டூல் இது நீங்க கொடுத்தீங்கன்னா எதை நீங்க ப்ரெஸ் பண்றீங்களோ அது மட்டும் வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம்ல சைஸை மட்டும் அனிமேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து அந்த ஏரோ வந்து வந்துருச்சா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் வந்து ஜூம் டு ஃபிட். ஓகேவா? இந்த ஜூம் டு ஃபிட்டை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கீ ஃப்ரேமே வந்து ஒரே விண்டோல வந்து தெரியும். ஒரு வாட்டி இந்த விண்டோல டச் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எஸ் கொடுத்தீங்கனாலும் ஸ்மூத் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துருக்கேன், எல்லாமே செலக்ட் ஆயிருச்சு. எஸ் கொடுத்தனா இந்த மாதிரி ஸ்மூத் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஸ்மூத் பண்ணும். தென் நம்ம இதோட வேல்யூ வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதோட ஈஸி இன் ஈஸ் அவுட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டீங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி இன் ஈஸ் அவுட்டுக்கு வந்து டேபிள் வந்து வந்துடும். இந்த கிராஃபை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் மாத்துறோம் அப்படின்னா வந்து இந்த கிராஃபை நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து அனிமேஷன் வந்து நடக்கும். இதை வந்து நான் சிங்கிள் வியூக்கு மாத்திக்கிறேன். கிராஃபையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கு, ஜூம் டு ஃபிட். இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்துட்டு ஸ்லோ ஆகிட்டு அப்படியே போகுது. ஓகேவா, இங்க பாருங்க, ஃபாஸ்டா ஆரம்பிச்சுட்டு அப்படியே அனிமேஷன் வந்து ஸ்லோ ஆகுது. ஆக்சுவலி இந்த இதுல வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு அனிமேஷனா வந்து நடக்கும். தென் இந்த ஈஸ் அவுட் வேல்யூ இப்போ வந்து பாருங்க, ஸ்மூத்தா அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே ஸ்லோ ஆகுது. ஓகேவா, ஆக்சுவலி இந்த கவ்ஸை பத்தி ஒரு வீடியோவே செப்பரேட்டா போடலாம். ஏன்னா வந்து இந்த கவ்ஸ் வந்து பெரிய டாபிக். நீங்க இப்போதைக்கு ஸ்மூத்திங் பண்றதுக்கு இந்த ஈஸி இன் ஈஸ் அவுட் மட்டும் பண்ணணும். எல்லா கீ ஃப்ரேமையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து ஸ்மூத் ஆயிரும். இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீ ஃப்ரேம்ஸ். ஓகேவா, இங்க வந்து முன்னாடி இமேஜ் எல்லாம் போட்டிருந்தோம்ல, இமேஜ் போட்டப்ப இங்க கீ ஃப்ரேம் சிம்பிள் காட்டும். கீ ஃப்ரேமை வந்து நவுத்தணும். ஓகேவா, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஃபியூஷன் பேஜுக்கு வந்து வந்தாச்சு. இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆல் வந்து காட்டும். ஷோ ஒன்லி செலக்டட் டூல் வந்து கொடுங்க. எப்பயுமே இதை மட்டும் ஷோ ஒன்லி செலக்டட் டூல் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நீங்க எந்த நோடை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கானது வரும். இப்ப மீடியாவோட செலக்ட் பண்ணா எதுவுமே வந்து வராது. இதுவே இந்த டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணா இந்த இடத்துல வந்து வரும். ஓகேவா, இந்த இடத்துல வந்தோடனே இங்கேயும் ஜூம் டு ஃபிட் பட்டன் வந்து அதே தான். இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த சைஸ் மட்டும் வரும். ஆல்ரெடி நம்ம கீ ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம். அந்த அனிமேஷன் வந்து நடக்குது. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா சைஸுக்கு வந்து கீ ஃப்ரேம் வச்சிருக்கோம். அந்த கீ ஃப்ரேமோட லென்த் வந்து இது. ஓகேவா, ஜஸ்ட் அந்த கீ ஃப்ரேமை நீங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி நவுத்துனீங்கன்னா அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பொசிஷனை தூரமா கொண்டு போயிட்டா என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த அனிமேஷன் ரொம்பவே ஸ்லோவாயிரும். இந்த கீ ஃப்ரேமை இன்னுமே நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். சேம் நம்ம அந்த எடிட் பேஜ்ல பண்ண அதே இதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்னுமே வந்து பண்றதுக்கு வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து செம்மையா இருக்கும். இந்த இடத்துல இன்னுமே வந்து இந்த டைம் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இந்த டைம் ஸ்ட்ரெச்சை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து இந்த 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துரும். தென் நீங்க இந்த 2 கீ ஃப்ரேமையும் சேர்த்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி மூவ் பண்றதுனால மூவ் பண்ணலாம். ஓகேவா, இது நீங்க மூவ் பண்றது மூலியமா இப்ப இந்த இடத்துல இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷனே வந்து இருக்காது. ஓகேவா, இப்போ வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். இந்த டூலை வந்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து எப்பயும் போல வந்து ப்ளே பண்ணி காட்டினா இப்போ வந்து இந்த இடத்துல அனிமேஷனே இல்லை. என் அனிமேஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டேன். இந்த மாதிரி நீங்க அனிமேஷனையே மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சை யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இந்த கீ ஃப்ரேம், இந்த ஸ்ப்ளைனு இதெல்லாம் வந்து இன்னுமே நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா வேற ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கும், கீ ஃப்ரேம் வந்து எப்படி வைக்கணும், தென் இந்த கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்றதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணாலே செலக்ட் ஆயிரும். ஒரு வேல்யூ வந்து வச்சாலே போதும், மீதி வேல்யூலாம் அதுவாகவே வந்து கிரியேட் ஆயிக்கும். ஈஸி ஈஸ் அவுட் பண்ண இந்த கீ ஃப்ரேமை ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து வந்துடும். இல்லைன்னா இங்க கீழே வந்து கிராஃப் சிம்பிள் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க இங்க போயிட்டு ஈஸி ஈஸ் அவுட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, தென் நீங்க கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து இங்க வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஏரோ இருக்கும். அதை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து வரும். ஓகேவா, தென் இதே தான் ஃபியூஷன் பேஜ்லயும். ஃபியூஷன் பேஜ்ல ஸ்ப்ளைனுக்கு ஸ்ப்ளைன் விண்டோ இருக்கும், கீ ஃப்ரேம்ஸ்க்கு கீ ஃப்ரேம் வந்து விண்டோ இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஸ்ப்ளைனை வச்சு அந்த கவை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபியூஷன்ல வந்து டெக்ஸ்ட்டை வச்சு அனிமேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபியூஷன்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் வந்து அருள்னு போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு அனிமேஷன் தான் வந்து சொல்லி தர போறேன். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என் நேம் வந்து வச்சிட்டேன்னா இந்த ஃபாண்ட்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்க போறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ரேம் வந்து தள்ளி போறேன். 2 ஃப்ரேம் தள்ளி போகணும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் பண்ணா ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து தள்ளும். ஓகேவா, லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடில் போகும். இப்போ வந்து நான் ரைட் ஏரோவை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணி ரைட் ஏரோ வந்துட்டு தென் வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகேவா, தென் அடுத்த 2 ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்றேன். அடுத்த 2 ஃப்ரேம் வந்து போயிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்றேன். அடுத்த 2 ஃப்ரேம் ஃபாண்ட் சேஞ்ச், அடுத்த 2 ஃபாண்ட் சேஞ்ச், அடுத்த 2 ஃபாண்ட் சேஞ்ச், அடுத்த 2 ஃப்ரேம் ஃபாண்ட். ஓகே, இதை நான் ப்ராப்பரா பண்ணா பண்ணலாம். இப்போதைக்கு வந்து அந்த அனிமேஷனை மட்டும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேவா, இல்ல எனக்கு இந்த அனிமேஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்து வரணும் அப்படின்னா வந்து எப்பயும் போலதான் கீ ஃப்ரேம் போறோம், டெக்ஸ்ட்டுக்கு போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்லாம் இருக்கு.
ஓகேவா? ஜஸ்ட் இது ஃபுல்லா எனக்கு டைம் ஸ்ட்ரெச் பண்ணாலே வந்துரும். ஓகே. எல்லாத்துக்கும் டைம் வந்து கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்களா? அப்படியே ஸ்லோ பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப நான் சொன்னது எல்லாமே போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, என்ன விட நல்ல நல்ல அனிமேஷன் வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு கீ ஃப்ரேம்ஸ பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தரா நான் 3டி கேமரா அது பத்திலாம் போயிட்டேன் அப்படின்னா வந்து, தென் அங்க கேமராவையும் அனிமேட் பண்ணுவேன். பின்னாடி வர ஆப்ஜெக்ட்டையும் அனிமேட் பண்ணுவேன். எல்லாத்தையும் சேர்த்து அனிமேட் பண்ணும்போது அப்பலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ கீ ஃப்ரேம்ஸ பத்தி தெளிவா இப்பவே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃபியூச்சராக போகிற கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய் கைஸ்.